அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025 எக்ஸாம் எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேர்விற்கு இருக்கக்கூடிய 23 நாட்களை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. இந்த 23 நாட்களில் உங்களால் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ 100% கொடுத்துட்டு போயிட்டு தேர்வை சிறப்பான முறையில் தேர்வு எழுதி நீங்கள் அனைவரும் முதுகலை ஆசிரியர் ஆகுவதற்கு என்னுடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். இப்போ நேற்றைய தினத்திலிருந்து நிறைய செய்திகள் இந்த தேர்வு தேதி தொடர்பாக வந்த வண்ணம் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவங்க டிஆர்பிக்கு பரிசீலித்து நடவடிக்கை இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டிஆர்பி அவங்க முடிவு எடுத்துப்பாங்க. அது நம்ம அதை பற்றி யோசிக்கவே வேணாம். அவங்க உரிய நேரத்தில் நமக்கு அதற்கான இன்டிமேஷன் கொடுப்பாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் 12/10/2025 தேர்வு நடைபெற போகுது. நம்மளுடைய இலக்கு செப்டம்பர் 30 நம்மளால் முடிந்த அளவுக்கு 100% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம். கடைசியாக ஃபைனலாக ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு தேர்வை சிறப்பான முறையில் நம்ம எப்படிலாம் பிளான் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே நம்ம தேர்வு அன்னைக்கு பயன்படுத்தி சிறப்பான முறையில் தேர்வு எழுதி வேலைக்கு போகணும். அதை பற்றி மட்டும் யோசிங்க. அதே போன்று நம்ம படிக்காத பகுதிகள்னு எதுவுமே இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு முறையாவது ரீட் அவுட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட்டோடு இருக்கும்போது நம்ம படிக்கிறதும் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும், லாங் டேர்ம் மெமரிலையும் ஸ்டோர் ஆகும். தேர்வு எழுதுகிற அன்றைக்கும் நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் கான்ஃபிடென்ட் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம எதுவுமே ஒமிட் பண்ணக்கூடாது. அது டஃப்பான டாப்பிக்காக இருந்தாலும் ஒரு முறையாவது ரீட் அவுட் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் பேப்பரில் பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஞாபகம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. தள்ளி போகுமா போகாதா அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேணாம். வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திக்க போகிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் 12/10/2025 தேர்வு. அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக அட்மிட் கார்டு குறித்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அட்மிட் கார்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னதாக நமக்கு இன்டிமேஷன் கொடுத்து ப்ரெஸ் நியூஸ்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா டிஆர்பியால் பிஇஓ எக்ஸாமாக இருக்கட்டும், அதன் பிறகு பிடிபிஆர்டி எக்ஸாம், எஸ்ஜிடி எக்ஸாம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் 15 நாட்களுக்கு முன்னாடியே ப்ரெஸ் நியூஸ் வெளியிட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. மினிமம் 15 நாட்களுக்கு முன்னதாக. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 19-20 நாட்களுக்கு முன்னாடி கூட நமக்கு ஹால் டிக்கெட்டுக்கான ப்ரெஸ் நியூஸ் வெளியிட்டு கடைசி நேர பதற்றத்தை தவிர்க்கும் பொருட்டு முன்னதாகவே நாங்கள் ஹால் டிக்கெட் வெளியிடுறோம். தேர்வர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஹால் டிக்கெட்டெல்லாம் அதனால் நமக்கு மினிமம் 15 நாட்களுக்கு முன்னதாக ஹால் டிக்கெட் குறித்த ப்ரெஸ் நியூஸ் வெளியிடுவாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 19-20 நாட்களுக்கு முன்னாடி கூட இதுக்கு முன்னாடி இப்போ சமீபத்தில் நடைபெற்ற தேர்வுகளுக்கான அட்மிட் கார்டு குறித்த விவரங்கள்லாம் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. அப்போ எப்படியா இருந்தாலும் நமக்கு இன்னையிலேருந்தே நமக்கு ஏதாவது அப்டேட் இருக்கணும்னாலும் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த வாரத்தில் நமக்கு அட்மிட் கார்டு குறித்த தகவல் நமக்கு ப்ரெஸ் நியூஸாக கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் திட்டமிடுதல் கண்டிப்பாக ரொம்ப வேணும். இன்றைக்கி என்ன படிக்கணும் அப்படிங்கிறத தயவுசெய்து முடிவு பண்ணி என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதை கண்டிப்பாக முடிச்சிடுங்க. நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரவே கூடாது. எதாக இருந்தாலும் ஒரு திட்டமிடுதல் செஞ்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நமக்கு நியூ சிலபஸ் எப்போ அப்டேட் பண்ணாங்களோ அதிலிருந்து என்னுடைய சகோதர சகோதரிகள் நிறைய பேர் படிச்சுட்ருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த முறை வேலைக்கு வரதான் போகிறீங்க. என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். அதனால் தேர்விற்கு சரியான முறையில் தயாராகிட்டே இருங்க. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு முறை தான் கிடைக்கும். இப்போ கிடைச்சிருச்சு. இந்த வாய்ப்பு உங்களுக்கான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு நீங்களும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆகுவதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.